வந்து நம்ம டெய்லியுமே பண்ணலாமா? எத்தனை நாளுக்கு ஒரு முறை ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பர்சனுக்குமே வந்து ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் டைப் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸ்கேல்பில் நேச்சுரலாகவே வந்து ஆயில் செக்ரேஷன் இருக்கும். இந்த ஆயில் நீங்கள் இன்றைக்கி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்திருப்பீங்க, பட் நெக்ஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு தலையில் எண்ணெய் வச்ச மாதிரி ஓவர் ஆயில் 4 days ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணாலே வந்து போதுமானது. இந்த ரொட்டீன் படி ஃபாலோ பண்ணாமல் விடும்போது என்ன ஆகும் வந்து, ஆஃபீஸ் போகிறீங்க, டெய்லி நீங்கள் காலேஜ் போகிறீங்க, எனக்கு வெளியே போகும்போது ஹேர் வாஷ் பண்ணிட்டு போனால் தான் எனக்கு ஓகேவா இருக்குது. டேண்ட்ரஃப் வந்து அடிக்கடி வரும் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற தூசு அழுக்கு. ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் வாஷ் டெய்லியுமே பண்ணலாமா? ஷாம்பு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது அதனால ஹேர் ஃபால் ஆகுமா? அண்ட் ஒரு ஹேர் வாஷ் டே ரொட்டீன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, எத்தனை நாளுக்கு ஒரு முறை ஹேர் வாஷ் பண்ணலாம்? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹேர் வாஷ் வந்து நம்ம டெய்லியுமே பண்ணலாமா? எத்தனை நாளுக்கு ஒரு முறை ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பர்சனுக்குமே வந்து டிஃபர் ஆகும். இது எதை பொறுத்து டிஃபர் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் டைப்பை பொறுத்து, செகண்ட் ஒன் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல், தேர்ட் ஒன் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் பொறுத்து வந்து ஒரு பர்சனுக்குமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் டைப் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து, நம்மளோட ஸ்கேல்பில் நேச்சுரலாகவே வந்து ஆயில் செக்ரேஷன் இருக்கும். இந்த ஆயில் வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு நல்ல மாய்ச்சர் கொடுத்து ஹேர் டேமேஜ் ஆகாமல் வந்து பார்த்துக்கும். இந்த ஆயில் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் நேச்சுரலாகவே வந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒன்று தான். இப்போ ஸ்கேல்ப் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓவர் ஆயிலி டைப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்திருப்பீங்க, பட் நெக்ஸ்ட் டேவே வந்து உங்களுக்கு தலையில் எண்ணெய் வச்ச மாதிரி ஓவர் ஆயிலியாக வந்து இருக்கும். ஸோ இப்படி ஆயில் செக்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க டெய்லியுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நார்மல் டைப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து ட்ரை ஸ்கேல்ப் டைப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே வந்து ட்ரையாக இருக்கும். ஆயில் செக்ரேஷனே வந்து அவ்வளோவா இருக்காது, ரொம்ப ட்ரையாக வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து 3 to 4 days ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணாலே வந்து போதுமானது. இந்த ரொட்டீன் படி ஃபாலோ பண்ணாமல் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நார்மல் டைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. மற்ற 2 டைப்பில் இருக்கிறவங்க தான் வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ ஓவர் ஆயில் டைப்பில் இருக்கிறவங்க ரெகுலராக வந்து ஹேர் வாஷ் பண்ணாமல் விடும்போது அவங்க ஸ்கேல்பில் வந்து அதிகமாக எண்ணெய் இருந்துகிட்ருக்கும். அதில் திரும்ப தூசு அழுக்கு இதெல்லாம் சேரும்போது சீக்கிரமே அவங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து வந்துடும். அப்படி டேண்ட்ரஃப் வந்துடுச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ட்ரை ஸ்கேல்ப் டைப்பாக இருக்கிறவங்க ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்களோட ஸ்கேல்ப் வந்து ட்ரையாக தான் இருக்கும். இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பை க்ளீன் பண்ணும்போது இன்னுமே வந்து அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து கிளியர் ஆகிறதுனால ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். இப்படி ட்ரை ஆகிறதுனால ஹேர் டேமேஜ் ஆகி அதனாலையுமே வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த ஆயிலி அண்ட் ட்ரை ஸ்கேல்ப் டைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல். அதாவது நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குற வேலையாக இருக்கட்டும், ஓவராலாக உங்களோட எவ்ரிடே ரொட்டீனை பொறுத்து உங்களோட ஹேர் வாஷ் டேக்கான ரொட்டீன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக ஜிம் போகிறீங்க, ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே ரொம்ப அதிகமாக வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து ரொம்ப தூசு அழுக்கெலாம் படுற மாதிரியான இடமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக டெய்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஸ்கேல்பில் ஹேர்லலாம் வந்து அழுக்கு படுற மாதிரி தூசு படுற மாதிரியெல்லாம் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் வந்து ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸில் எப்படி அழுக்கு படும்போது தூசு படும்போது நம்ம இப்படி தூசாக இருக்குது அழுக்காக இருக்குன்னு சொல்லி நம்ம கிளென்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஹேர் வாஷும். ஸோ இது மாதிரிலாம் வந்து உங்களோட எவ்ரிடே லைஃப்பில் இருக்கும் அப்படின்னா நீங்களுமே வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களோட ஸ்கேல்ப் டைப்க்கான ரொட்டீனே வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், உங்களோட எவ்ரிடே லைஃப் ரொட்டீன் வந்து இந்த ரொட்டீனை பாதிக்காது அப்படின்ற பட்சத்தில்
நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேல்ப் டைப்க்கு என்ன ரொட்டீனோ அதுவே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகும், அதனால எனக்கு வந்து ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணால் தான் எனக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் டெய்லியும் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, டெய்லி நீங்கள் காலேஜ் போகிறீங்க, எனக்கு வெளியே போகும்போது ஹேர் வாஷ் பண்ணிட்டு போனால் தான் எனக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னாலோ நீங்கள் வந்து டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சில பேருக்கு வந்து ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணும்போது அவங்களோட உடம்புக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம், ஆர் அவங்களோட ஸ்கேல்ப் டைப்க்கான ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க உங்களோட ரொட்டீனை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றும் போது இந்த நார்மல் ஸ்கேல்ப் டைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகேவா ஆயிடும். பட் ஆயிலி அண்ட் ட்ரை ஸ்கேல்ப் டைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகாமல் போகலாம். ஸோ இந்த ரெண்டு டைப்பில் ஆயிலி அண்ட் ட்ரை ஸ்கேல்ப் டைப்பில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரொட்டீன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, டேண்ட்ரஃப் வந்து அடிக்கடி வரும் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த ரொட்டீன் வந்து டிஃபர் ஆகும். இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நம்ம ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணி ஸ்கேல்ப்பை நம்ம க்ளீனாக வச்சிருக்கும் போது தான் டேண்ட்ரஃபை வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறவங்க டெய்லியோ இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லேயோ வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சில விஷயங்கள் நான் வந்து காமனாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஷாம்பூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற தூசு, அழுக்கு, ஆயில் இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி ஸ்கேல்ப்பை க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம ஸ்கேல்ப்ல நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஆயிலையுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஸோ ட்ரை ஸ்கேல்ப் டைப்பாக இருக்கிறவங்க வந்து ரெகுலராக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப்பை இன்னுமே வந்து ட்ரை ஆக்கி விட்டுரும். ஸோ இந்த ஷாம்பு வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்க அண்ட் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, பட் ரெகுலராக நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனாலையுமே வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து வரும். ட்ரையர்லேருந்து வர அந்த ஹீட்டான காற்று நம்மளோட ஸ்கேல்ப்பில் படும்போது அது ஹேரை வந்து டேமேஜ் ஆக்கி வீக் ஆகி ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸை வந்து கொண்டு வந்துடும். ஸோ ட்ரையர் யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டு சன்லைட்டையோ இல்லைன்னா டவல் வச்சோ வந்து நேச்சுரலாக ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதே ஈரத்தோடு நம்ம இருந்தாலுமே வந்து அதனால் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸும் வரும், ஹெல்த் இஷ்யூஸும் வரும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். தென் லாஸ்ட் ஒன் வந்து ஆயில் மசாஜ். இப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்கேல்ப்பில் நல்லா ஆயில் வச்சு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி வச்சுருந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஹேர் க்ரோத்துமே வந்து நல்லாயிருக்கும் அண்ட் முடியுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். See you in the next video. Bye.